ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம HTMLல லிஸ்ட் டேக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வெப்பேஜில் நம்ம சில சமயம் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி தேவை வரும். அதுக்கு நம்ம லிஸ்ட் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு விதமான லிஸ்ட் டேக்ஸ் இருக்குது. அது வந்து OL டேக்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று UL டேக்னு ஒன்று இருக்குது. OLனா என்னென்னா ஆர்டர்ட் லிஸ்ட், ULனா என்னென்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இந்த ரெண்டு டேக்குள்ளேயுமே லிஸ்ட் ஐட்டம்னு ஒரு காமனாக ஒரு டேக் இருக்குது. லிஸ்ட் ஐட்டம்னா என்னென்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் லிஸ்ட் ஐட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தா கண்டிப்பாக இது நல்லா புரிஞ்சிடும். இப்போது ஆப்பிள் ஒரு லிஸ்ட் ஐட்டம், ஆரஞ்சுன்னு அடுத்த லிஸ்ட் ஐட்டம், பனானா ஸ்பெல்லிங்னா பனானா அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஐட்டம். இந்த 3 லிஸ்ட் ஐட்டமும் ஆர்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதை காப்பி பண்ணி அன்ஆர்டர் லிஸ்ட்லேயும் அதே லிஸ்ட் ஐட்டம் வச்சிட்றேன். இப்போது ப்ரௌசரில் போய் அதை ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணிங்கன்னா, அதாவது ஆர்டர்ட் லிஸ்ட்னால் முன்னாடி 1 2 3 போட்டிருக்குங்களா, இதுதான் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட். அதாவது நீங்கள் என்ன லிஸ்ட் ஐட்டம் வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு நம்பர் போட்டு கொடுத்துரும். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னால் இந்த மாதிரி புல்லட் இல்லைனா சர்க்குலர் அந்த மாதிரி நம்பர் போடாமல் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணும். இதுதான் ரெண்டு லிஸ்ட்டுக்கும் வித்தியாசம். இந்த ரெண்டு லிஸ்ட்டுக்கும் உள்ள இருக்க லிஸ்ட் ஐட்டம் வந்து LI டேக்கில் யூஸ் பண்ணணும். இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு OL டேக் யூஸ் பண்ணணும், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு UL டேக் யூஸ் பண்ணணும்.